ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் ராபரியை பற்றி நடந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஸ்டோரி. ஸோ என்ன மாதிரியான க்ரியேட்டிவிட்டியான ஸ்டோரி இதில் கலந்துருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னையில் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் பேங்க், அந்த பேங்க்கோட பேர் எஸ்டிடி அப்படின்ற ஒரு ப்ரைவேட் பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பேங்க்கில் விஐபிஸ், இந்த மினிஸ்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க மட்டும்தான் அந்த பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண முடியும். வேறு நம்மள மாதிரி இருக்கிற நடுத்தர மக்கள்கள், அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அந்த மாதிரி யாருமே அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த பேங்க்கில் இருந்து ஒரு 4 பேர், ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்கிட்ட போய் நல்லா சகஜமாக பழகுறாங்க. நல்லா சகஜமாக பழகி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மோடுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான மோடுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே நாங்கள் இந்த மாதிரி எஸ்டிடி பேங்க்லேருந்து வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு கிரேட் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. அது என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு 1 lakh போடுறீங்க அப்படின்னா அடுத்த விதமாக உங்களுக்கு 2 lakh கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் 6 மாத தவணையாக நீங்கள் கட்டணும். நீங்கள் 6 மாத தவணையாக நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா 6 மாதம் முடிஞ்சு 2வது நாள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய கேஷ் ஃபண்ட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துருச்சு. அவங்களும் இருக்கிற ப்ரூஃப் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஸோ எந்த மாதிரியான ப்ரூஃப் அப்படின்னா, அது எஸ்டிடி பேங்க்கில் இருக்கிற ஐடிட்டிங் கார்டு, ஸோ அதில் இருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக காட்டுறாங்க. ஸோ அந்த மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துருச்சு. ஸோ அந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5 மாதமாக தொடர்ந்து பணத்தை கட்டிக்கிட்டே வர்றாங்க. ஸோ 5 மாதமாக தொடர்ந்து பணத்தை கட்டிட்டு அவங்க ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்குறாங்க, இன்னும் 1 month தான் இருக்குது, நாங்கள் கட்டினா எங்களுக்கு பேங்க்கில் பணம் ஏறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஆள் கால் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ஏறிடும், நீங்கள் 6 மாதம் கட்டி முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜ் பணம் தான் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரவாரமாக போய் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரியான அதிர்ச்சியான தகவல் அந்த மெசேஜ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னா, இன்னொரு ப்ரைவேட் பேங்க்லேருந்து அந்த மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன பேங்க் அப்படின்னா, நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க. ஸோ ஹோம் லோனில் நீங்கள் 5 மாதத்துக்கு தவணை நீங்கள் கட்டிட்டீங்க. இன்னும் நீங்கள் 1 மாத தவணை பாக்கி இருக்குது. ஸோ நீங்கள் அதை கட்டினா தான் உங்கள் வீடு தப்பிக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டை நாங்கள் கண்டிப்பாக பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜில் இன்னொரு ப்ரைவேட் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே அந்த கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. இந்த மாதிரி எஸ்டிடி பேங்க்லேருந்து தான் ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்ன நம்ம இந்த பேங்க்கோட பேரே நம்மளுக்கு தெரியலையே, வேறு ஏதோ ப்ரைவேட் பேங்க்லேருந்து நம்மளுக்கு ஒரு லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. ஸோ எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாரு. ஸோ கம்ப்ளைண்ட் எடுத்த ஒரு கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் ஒரு 4-5 கிராமத்துலேருந்து அதே கம்ப்ளைண்ட் அதே பேங்க்லேருந்து வருது. ஸோ போலீஸ் ஆஃபீஸருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது இது, ஒரே கேஸ் ஒரே பேங்க் மேலே ஒரே விஷயமா ஒரு கேஸாக விழுகுதே அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ரொம்பவுமே பதட்டமாயிடுச்சு. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எஸ்டிடி பேங்க்குக்கு போகிறாரு. அந்த எஸ்டிடி பேங்க்கில் போய் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பேங்க்கோடைய மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை சார், நாங்கள் எங்களுடைய பேங்க்கில் விஐபி அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் வைப்போம். இந்த மாதிரி நாங்கள் வேறு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் பண்ணியும் கொடுக்க மாட்டோம், அவங்களுடைய அக்கௌண்ட்ஸையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மேனேஜர் டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கம்ப்யூட்டரையும் அவர் எடுத்து காட்டும்போது அதில் இந்த கிராம மக்களில் உள்ள எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே அதில் சேர்க்கப்படலை. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஓகே, நீங்கள் வேறு பேங்க்கில் நீங்கள் லோன் எடுத்து தான் வந்திருக்கீங்க, அந்த பேங்கோடைய மெசேஜ் பண்ண அந்த பேங்கோடைய
டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேங்க் வேறு பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புனாங்கல்ல, அந்த பேங்க்குடைய அந்த ப்ரைவேட் பேங்க்குடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேதர் பண்ணுறாரு. ஸோ அந்த பேங்க்குமே வந்து அவர் கால் பண்ணி விசாரித்து பார்க்கும்போது அந்த பேங்க்கில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் சார், நீங்கள் சொன்ன பேரில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஹோம் லோனும் வந்து அவங்க எடுத்திருக்காங்க, 5 மாதம் தவணை கட்டியிருக்காங்க, இன்னும் 1 மாதம் கண்டிப்பாக கட்டி ஆகணும் சார், இல்லாட்டினா கண்டிப்பாக அவங்க வீட்டை வந்து நாங்கள் பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அந்த பேங்க் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு எல்லாமே கிளியராக இருக்கிற ஒரு அக்கௌண்ட்ஸையும் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அதை பார்த்த உடனே ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிட்டார். சரி, ஆனால் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு யோசனை வருது. சரி, ஓகே, ஒரு ஆள் 2 ஆள்னா ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் 10 கிராமம் வந்து ஒரே பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதித்திட்டம் நடந்திருக்கு. ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கில் இருக்கிற மாறுவேட போட்டிகளும் நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று வந்துருச்சு. ஸோ அது என்னவாக இருக்கும், ஏதுவாக இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம என்ன இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு அடுத்த பார்ட் 2ல் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை தேங்க்யூ.